சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 கலந்தாய்வுகளுக்கான எந்தெந்த போஸ்ட்டுக்கு டிகிரி எலிஜிபிள் அப்படின்றத அவங்க தனியாக ஒரு லிஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது பெரிய பிடிஎஃப்ல பார்க்குறதுக்கு அவங்க ஒரு மெமோ இது மாதிரி பிடிஎஃப் அவங்க எக்ஸல் எழுத்துல வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோ, மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூஜி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து கோஆப்பரேட்டிவ் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது ஒரு 10 மந்த்ஸ் கோர்ஸ். அதை நீங்கள் கம்பல்சரி முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோஆப்பரேட் ட்ரைனிங்கும் முடிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஓஏ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், ஓகேங்களா, நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கான சிஓ கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் அந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? டிபார்ட் கோடு பார்த்தீங்கன்னா 272. இதை தான் நீங்கள் அங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கோடு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? சார் அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இதுக்கு டிபார்ட்மெண்ட் போடுவோம்னா 222. ஓகேங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் பிளான் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி சர்டிஃபிகேட் கூட சிஓஏ முடிச்சிருக்கணும். நம்ம கவர்மெண்ட்டாக டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய அந்த சிஓஏ கோர்ஸ் இதுக்கெல்லாம் முடிச்சிருந்தா மட்டும் தான், டிகிரி ப்ளஸ் சிஓ கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த போஸ்ட்டில் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ரிசப்ஷன் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, 10th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஃப்ரம் ரெகன் இன்ஸ்டியூஷன். ஓகே, அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கான. ஓகேங்களா? ஸோ அப்படி அடுத்து என்ன படிக்கணும்னா சிஓஏ கம்ப்யூட்டர் ஆஃப் ஆட்டோமேஷன் இது நீங்கள் முடிச்சிருக்கும். இதெல்லாம் முடிச்சா மட்டும் தான் இந்த பதவிகளுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு தரம் கிடையாது. ஒரு சில பதவிகளுக்கு சிஓஏயும் வேணும், டைப்பிஸ்ட்டும் வேணுன்ற மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இதுக்கு நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைம் சேல்ஸ் உமனுக்கான சேலரியுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் வாட்சருக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான போஸ்ட் கோடு என்ன, டிபார்ட்மெண்ட் கோடு என்னவோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 228 தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இப்போ இருக்கிறதெல்லாம் கார்பரேஷன் தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் இது மாதிரி போகும்போது டிபார்ட்மெண்ட் வைஸாக எடுத்துருவாங்க. இப்போ போக என்ன இருக்குன்னா, கார்பரேஷனு இந்த போர்ட்ஸும் ஆல்மோஸ்ட் காலியாக இருக்கும். ஓகேங்களா? வெல்ஃபேர் போர்டு அந்த நிறைய போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் காலியாக இருக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் கார்பரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் காமர்ஸ். காமர்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்க முடியும். இதில் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? அந்த கார்பரேஷனில். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட், அது எதுக்குன்னா தமிழ்நாடு பவர் பிளான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதில் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி இன் ரெகனைசேஷன், பிகாம் முடிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கேஷர். இதுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் டிகிரி காமர்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் டிகிரி காமர்ஸ் முடியுதுன்னா அந்த மெடிக்கல் இதில் கேஷராக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அது அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பிகாம் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? தமிழ்நாடு நீங்கள் கண்டிப்பாக இதை முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க, நான் 10வது அதுக்கப்புறம் இந்த பிகாம் டிகிரிலாம் முடிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் எலிஜிபிள், என்னுடைய கம்யூனிட்டி பிசிக்கு 4 சீட் இருக்குது, இல்லை 2 சீட் இருக்குது இப்போ அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை போய் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக உங்கள் சீட் இருக்குதா, உங்களுக்கான கல்வி தகுதி இருக்கா, அதுக்கான இதெல்லாம் பார்த்து நீங்கள் குறித்து கவுன்சிலிங் போங்க சார். ஓகேங்களா? இனி வரத்தில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கார்பரேஷன் தான் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே போஸ்ட்டு காலியாகிடுச்சு. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான போஸ்ட் எல்லாமே காலியாகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் சார். ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.